என்னது கலைஞர் மகளிர் தொகையை பேர் மாத்திட்டாங்க. என்னடா பேர் மாத்திட்டாங்க? ஆமாங்க, நம்ம சிஎம் சார் கலைஞர் மகளிர் திட்டத்தை மதிப்பு மிகு மகளிர் திட்டம் என பேர் மாத்திட்டாங்க. இவங்க மாதந்தோறும் 2500 ரூபாய் இந்த ஸ்கீம்ல தரதா எலெக்ஷனுக்கு முன்னாடியே வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இப்ப பட்ஜெட் தாக்கத்துல பாத்தீங்கன்னா இவங்க அதை சொல்லியிருக்கிறாங்க. இது தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக முன்வைத்த தேர்தல் வாக்குறுதி. இது தற்போதைய அரசு வழங்கும் நடைமுறையை செயல்பாட்டில் உள்ள திட்டம் என்று கருதக்கூடாது. என்ன கிடைக்கும்? தகுதியான குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகை வழங்க வேண்டும் என்று திமுக அறிவித்துள்ளது. ஆண்டு கணக்கிட்டால் 30,000 ஆகும். இந்த தொகை குடும்ப செலவுகள், குழந்தை தேவைகள் போன்றவை குடும்ப தலைவிக்கு நேரடி நிதி உதவியாக இருக்கும் என்பதே இத்திட்டத்தின் நோக்கம். யார் தகுதியானவர்கள் இந்த திட்டத்துக்கு பார்க்கலாமா? டிவிக்கு வெளியிட்ட தகவலில் 60 வயது வரை உள்ள குடும்ப தலைவிகள் என குறிப்பிட்டுள்ளது. ஆனால் முக்கியமான வருமான வரம்பு, குடும்ப அட்டை வகை, வங்கி கணக்கு, விண்ணப்ப முறை, எப்போது பணம் வழங்கப்படும் போன்ற இறுதி நடைமுறை விதிகள் குறித்து அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமல் இருந்ததால் அவற்றை உறுதியாக சொல்ல முடியாது. நிச்சயமாக. ஆனால் ஒரு முக்கிய விஷயம், 2500 மதிப்பு மிகு மகளிர் திட்டம் குறித்து திமுக வெளியிட்ட தகவலில் முழுமையான செயல்பாடு விதிகள் தெளிவாக இல்லை. அதனால் கீழே உறுதி மற்றும் இன்னும் தெளிவாக என்று பிரிக்கிறோம். யாருக்கெல்லாம் கிடைக்கலாம்? பெண்களின் நிலை. திருமணமான பெண் குடும்ப தலைவியாக இருந்தால் தகுதி இருக்கலாம். விதவை குடும்ப தலைவியாக இருந்தால் தகுதி இருக்கலாம். விவாகரத்து பெற்ற பெண் தகுதி விதிகளில் வெளியான பிறகே உறுதி செய்ய முடியும். தனியாக வாழும் பெண் அதிகாரப்பூர்வ தகுதி விதிகள் தேவை. 60 வயதுக்கு மேற்பட்ட தற்போதையுள்ள திமுக அறிவிப்பின் அடிப்படையில் தெளிவாக தகுதி இல்லை. 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த தொகை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திருமணம் ஆகாத பெண் அப்படின்னா குடும்ப தலைவி என்ற வரையறையை பொறுத்து அவங்க திருமணம் ஆகாத பெண்ணா இருந்தா கூட அவங்க குடும்ப தலைவி அப்படின்னு இருந்தாங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு உண்டா அப்படின்னு கேட்டா, வேலை செய்கிறது என்பதெல்லாம் தகுதி நீக்கம் என உறுதி செய்யப்பட்ட விதி இல்லை. வேலைக்கு போன பெண்களுக்கெல்லாம் கண்டிப்பா கொடுப்பாங்க. யாருக்கு கிடைக்காது? இதை இப்பொழுது உறுதியாக பட்டியலிட முடியாது. ஏன்னா திமுகவின் அரசு அறிவிப்பில் வருமானம் வரப்பு, அதாவது வருமான வரி, நம்மளோட வருமான ஆண்டு வருமான பொருட்டும் குடும்ப அட்டையின் வகைகள். இப்ப குடும்ப அட்டையில செப்பரேட் பிரிவா இருக்கு. ராயல் ஃபேமிலிக்கு, மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு, புவர் ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட வகையில பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த குடும்ப அட்டையை வச்சுதான் உங்களுக்கு மதிப்பு மிக மகளிர் திட்டம் உதவித்தொகை கிடைக்கும். அப்புறம் அரசு ஊழியர்களுக்கு கிடையாது. அப்புறம் வருமானம் வரி செலுத்துவோர், அதாவது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி செலுத்துறாங்கல்ல, அவங்களுக்கும் கிடையாது. செலுத்துவோர் போன்ற விலக்குகள் பற்றி முழுமையாக இதுவரை விதி செய்யப்படவில்லை. எவ்வளவு கிடைக்கும்? மாசம் 2500 ரூபாய், 12 மாதங்களுக்கு 30,000 ரூபாய் ஆண்டுக்கு கிடைக்கும். முக்கிய குறிப்பு, அதாவது இது டிவிகாவின் தேர்தல் வாக்குறுதி, தற்போது நடைமுறையில் இருக்கும் அரசு திட்டம் என்று சொல்ல முடியாது. எனவே விண்ணப்பம் எங்கே, எப்போது, என்ன ஆவணம், யாருக்கு இறுதியாக தகுதி போன்றவற்றை அதிகாரப்பூர்வ நடைமுறைகள் அறிவிப்பு வந்த பிறகே உறுதி செய்ய முடியும். நீங்கள் விரும்பினால்
2500 திட்டத்திற்கு விண்ணப்பத்திற்கு தேவையான ஆவணங்கள் ரேஷன் கார்டு, வங்கி கணக்கு, வயது, தகுதி என்ற ஒரு எளிய செக்லிஸ்ட தயார் செஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நடைமுறைப்படுத்தல. அதுவரை வந்து முந்தைய அரசு கொடுத்தாங்க இல்லையா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அந்த 1000 ரூபாய் மட்டும்தான் கிரெடிட் ஆகும். இது எப்போது நடைமுறைக்கு வரும்னா, முழு பரிசீலனை செஞ்சு மறுபடியும் வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. மறுபடியும் நம்ம வந்து அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி தரணும். அந்த தகுதியின் அடிப்படையில தான் கொடுப்பாங்க. பணக்காரவங்களுக்கு கண்டிப்பா கிடையாதுங்க. கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா கிடையாது. வருமானம் வரி செலுத்துவங்களுக்கு கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க. இந்த 3 ஆப்ஷன் இதுல இருக்கு. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு மட்டும்தான் அந்த தொகை வந்து போய் சேரும், என்னோட கருத்து. இது போல வீடியோக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.